பேர் கேட்குற கேள்வி, மும்பைக்கு எப்படி போனீங்க? மும்பைக்கு எப்படியோலாம் போகலைங்க, கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டாங்க மும்பைக்கு. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரு பிறந்து வளர்ந்து வேலை பார்க்குறது எல்லாமே மும்பையில் தான். அவங்க ஃபேமிலி செட்டில் ஆகிருக்கிறதும் மும்பை தான். எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் வந்து பொண்ணு தேடுறதுக்கு மாத்திரம் தான் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அதுவும் அங்கே ஒரு 4-5 பொண்ணு தேடி பார்த்துருக்காங்க போல், கிடைக்கல. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இவ்வளோ தூரத்துக்கு யாருமே பொண்ணு கொடுக்காம ரொம்ப தேடி அலைஞ்சிருக்காங்க. இன்னொன்று, பாம்பேயில் பொண்ணு தேடாததுக்கு காரணம், இங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் தமிழ்காரங்க தான் இருப்பாங்க. அதுவும் தாராவி சைடு ஃபேமிலி செட்னா அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு பக்கமாக கழிச்சு தமிழ்நாட்டிலே போய் தேடலாம் சொல்லி தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க போல். அப்போ தான் நான் காலேஜ் முடிச்சுட்டு ஜாப்பு போகிறதா இருந்தது. அந்த நேரமாக பார்த்து வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியம், அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு மூலியமாக தான், எங்கள் ரிலேட்டிவ் தான் அவங்கள வச்சு சொல்லி வந்து என்னை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்படியே கல்யாணம் பண்ணி தான் அரேஞ்ச் மேரேஜில் இங்கே வந்து சேர்ந்தது. இங்கே வந்ததுக்கப்புறமா லைஃப் அப்படியே போயிட்டே இருக்குது. 13 வருஷம் ஆகுது, என்னோட 14 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நான் பாம்பேக்கு வந்து. அப்புறம் ஹிந்தி எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஹிந்தி கற்றுக்கிடலாம் இல்லை, என்ன சொல்கிறது, நம்ம இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கும் போது நிறைய பேர் ஹிந்திலே தான் பேசுவாங்க. ஏன்னா எங்களை சுற்றி இருக்கிறது எல்லாமே மராட்டிக்காரங்க மட்டும்தான். அதனால் அவங்க பேசும்போது நம்மளை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தமிழ் தான் தெரியுமா, ஹிந்தி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஏதாவது பேசுகிறதுக்கு வருவாங்க. என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கூட பார்க்கும்போது நம்மகிட்ட அப்படி சைகையிலே எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுவாங்க. இப்படி சாப்பிட்டியா அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன வேர்டாக தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா எங்கள் அத்தை வந்து வீட்டில் உட்காந்து கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் வீட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான். யாருமே ஹிந்தி வந்து அவங்களுக்குள்ள பசங்களுக்குள்ளே பேசிக்கிடுவாங்க, பெரியவங்களுக்குள்ளே பேசிக்கிடுவாங்க. நான் தமிழ் அப்படிங்கிறதுனால என் முன்னாடி யாரும் ரொம்ப பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் ஏதாவது சண்டை அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் சண்டை போட்டுட்டு இது பண்ணிட்டு போவாங்களே தவிர, மற்றபடி கொஞ்சம் தமிழ் பேசுவாங்க. அப்புறம் நான் மாத்திரம் தான் தமிழில் பேசி பக்கத்தில் யாராவது வந்து எதுவும் கேட்டாங்க வச்சாங்கன்னா எங்கள் அத்தை கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி ரெஸ்பான்ஸ் கொடுமா, இப்படி சொல்லுமா, அப்படி சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேச சொல்லி நம்ம இன்ட்ரோ கொடுக்குறது. அதுக்கப்புறமா தான் அப்படியே வந்து நம்ம பேசாமலே இருந்தோன்னா நம்மளுக்கும் கற்றுக்கிடாம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சைக்கிளில் ஏதோ என்னால் முடிஞ்சதை, அவங்க என்ன சொல்கிறது, ஹிந்தியில் பேசும்போது மராட்டியில் பேசும்போது நான் 1-2 வேர்டு வந்து இங்கிலீஷில் சொல்லி இப்படியா அப்படியா அப்படின்னு அதுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுக்கிடுவேன். அப்படி தான் கற்றுக்கிட்டேனே தவிர ஆனால் வந்து இது பண்ணல. அதே மாதிரி ஜாப்புக்கு போகணும் அப்படின்னாலும் எப்படின்னாலும் நம்மளுக்கு வேணும். நம்ம ஜாப் போகிறோமோ போலையோ அது 2வது பட்சம். பட் ஆனால் ஹிந்தி கற்றுக்கிட்டது நம்மளுக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. ஏன்னா ஏன் முன்னாடி அவங்க எல்லாரும் ஹிந்தியில் பேசும்போது நான் உட்காந்து இப்படி முழிச்சிட்டே இருப்பேன். என்னடா சொல்கிறாங்க, சிரிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது. ஏன்னா சில நேரத்தில் பேட் வேர்டு பேசும்போது கூட சிரிச்சுக்கிட்டே என் முன்னாடி கிராஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகவே ஹிந்தி கற்றுக்கிட்டேன்னா. அப்படி தான் இங்கே வந்து இது பண்ணதே தவிர, பாம்பேயில் எங்கள் ரிலேட்டிவ் தான் சொந்தக்காரங்க அவ்வளோ பேர், எங்கள் அண்ணாமார் எல்லோரும் இருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு இது வந்ததுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் பாம்பேக்கு வந்திருக்கேன். அது வரைக்கும் நம்ம வெளியூருங்கிறது எங்கேயும் போனதும் கிடையாது. பாம்பேனா இப்படி தான் இருக்குங்கிறது கேள்விப்பட்டிருக்கேனே தவிர பார்த்தது கிடையாது. கல்யாண லைஃபுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து எல்லாமே பார்த்து கற்றுக்கிட்டது.